ஹலோ வணஜா, எங்கள் அம்மா அப்பா. முத்துமாரியம்மங்களுக்கு யூடியூப் பேர்னா வனஜா எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில், எம்எஸ்சி மேக்ஸ் எம்எட் எம்ஃபில். இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் சேரும். அவ்வளோ சர்டிஃபிகேட் படிக்க வச்சாங்க. நானும் டீச்சர் 30 வருஷம். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ். சரி, பாம்பேயில் கட்டி கொடுத்தேன். 4 மொழி தெரியும். அதனால் காப்பியை குடிச்சு சுகர் ப்ரெஷர் வந்திருக்கு. டீச்சர் அவங்க ரொம்ப காப்பி குடிக்காங்க. கொஞ்சம் முதல்ல சீனியை குறைய போட்டு குடிங்க, நிறைய போட்டு குடிச்சு நோய் வந்துடும். அதுக்கப்புறம் சரி தலைச்சிட்டு வந்துட்டு இந்த வேலையை போல் இவ்வளோ மூளை இருக்குது, சாவையில் எதுவும் கொண்டு போகலை. சரி நம்ம டீச் பண்ணோம். நமக்கு யூடியூப் ஏ படம், பி படம், ப்ளூ ஃபிலிம் இதுக்காக தான் கொடுக்குன்னு தான் சொல்லுவாங்க. யூடியூப்பில் வேலை பார்க்கறனால அசிங்கமாக நினைக்காங்க. பக்கத்தில் ஒரு சரக்கு ஹோட்டலுக்கார ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் பண்ணு. அவன் ஏன் தாய் கிழவினா அவன் ஊருக்கு போனேன். என்ன தாய் கிழவினா, நான் ஆடாத ஆட்டம் கிடையாது, காலேஜில் 7 வருஷம் பாடாத பாட்டு கிடையாது, 100 சர்டிஃபிகேட் அப்படின்னு சென்னையை குத்தாடிங்க. யூடியூப்பில் வேலை பார்த்தாலே பொம்பளையில் படுத்தேன் சம்பாதிக்க, தோட்டத்தில் படுத்து சம்பாதிக்க அப்படின்னு சொல்லுதான். என் யூடியூப் சேனல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துருக்கேன். நான் ஆலோகச்சி போலீஸு, தென்காசி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தேன். என் யூடியூப்பை பாருங்கள், அதில் ஏதாவது தப்பு இருக்கா பாருங்கள், 4 மொழியில் டீச் பண்ணுதேன்னு. ஆனால் இந்த யூடியூப்பால் தானே எப்படி யூடியூப்பில் கோடிக்கணக்கில் கூகுளில் யூடியூப்பில் சம்பாதிக்கங்க. நான் சொன்னேன் தப்பாக நினச்சிக்கோங்க. ஏன்னா சிட்டிசனாக வேண்டியதுக்கு பேசுகிறதுக்கு ரைட்டு இருக்குது. யூடியூப்பில் பூரா இந்த அசிங்கப்படுத்த பார்த்து அவனுங்க தான் உலகத்தை பூரா நாசமாக்கி வச்சுருக்கேன். நல்லது பண்ணுறீங்க. யூடியூப்பில் எல்லாம் இருக்குது. கூகுளில் எல்லாம் உலகத்தில் செத்தவனை கூட உயிரோட எழுப்பிடலாம். இது எல்லாம் இருக்குது. அதாவது நான் ஃபோன் நம்பரை வச்சு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை கொள்ளையடிக்கலாம் அந்த அளவுக்கு கூட யூடியூப்பில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு பானை எல்லாம் சோறு நல்லா பொங்கி அதில் ஒரு சொட்டு விஷம் ஊற்றினா எப்படி இருக்கும், அதே போல் செத்துருவாங்கள்ல, ஒரு சொட்டு விஷம் ஊற்றினா எப்படி சாவுங்களா, அதே போல் இந்த அசிங்கப்படத்தை போட்டு எல்லாம் பிறந்ததுலேருந்து சாவுத வரைக்கும் தான் அதை தான் பார்க்குது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியலை. யூடியூப்னா ஏன் யூடியூப் 10 சேனல் இருக்குது, 4 சேனல் ரன்னிங் இருக்குது. அதை எடுத்துட்டாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா பேசுறதுக்கு ரைட்டு இருக்கும். உங்களுக்கு நன்மை எது தீமை எது சம்பாத்தியங்கிறது முக்கியம் இல்லை. நல்ல கருத்துக்களை போட்டு சம்பாதிக்கிங்க. இப்போ 4 மொழியில் டீச்சர் அது நல்லது. ஆனால் கெட்ட படத்தை போட்டு நாட்டு மக்களை சீரழிக்கிறது அது ஒரு பாவம் தான். உங்களுக்கு தான் பாவம் போய் சேரும். இப்போ தான் சொன்னேன் போன வீடியோவில், பேச விட முடியல, சளி பிடிச்சிட்டு. அதாவது முத்துமாரியம்ம கோயிலுக்கு போயிடலாங்க. ஒரு நாள் சாதாரண தண்ணி, ஒரு நாள் கூழ் தண்ணி அப்படி குடிக்க கூடாது. ஒரே இருமல். இப்போ எல்லாருக்கும் இருமல் காய்ச்சல் வருது, என்னன்னு தெரில. அதனால் குளிர் தண்ணியும் பச்சை தண்ணியும் குடிக்காதுங்க. இப்போ நம்ம வரையிலே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லை, எங்கே போயிடுதுன்னே வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. வாங்குகிறோம் எங்கேயாவது, போகிறதே தெரியல. வளர கிழிஞ்சிருது. எப்படி கிழிஞ்சு போகுது அது கூட தெரியும் உண்டுக்கு. அதுபோல் சோறு சாப்பிடுதான் பணக்காரன் சாப்பிடுதான், ஏழை சாப்பிடுதான். பழைய கொஞ்சம் சோறு சாப்பிடுதான் ஏழை. மிடில் உள்ளவன் ஓரளவு சாம்பார் வச்சு சாப்பிடுதான். பணக்காரன் நெய், மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் திங்க. அதனால் வயிற்றுல போய் அசிங்கமாக போய் தானே போது வயிற்றுல வச்சுக்கிட்டே இருக்கிய. அதே போல் ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்றைக்கி இங்கே இருக்கோம், வேறு இடத்துக்கு ஓடுதோம். நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கும், ஓடுதோம். அதே போல் விதி டிஸ்டனின்னு சொல்லுவாங்க. டாக்டர்னு டெஸ்டினி விஸ்டூரன் கடைசியில் சுடுகாட்டுக்கு போகுது. அது சுடுகாட்டுனாலும் 6 அடி தான் வேணும். அது எரிச்சிட்டா சாம்பல் ஒன்றும் இல்லாமல் பேர் இதான். வி கோ டு கிரிடில் லாஸ்ட் எதர் would be 6 feet or 1, otherwise it is ash if it is 1. எரிஞ்சு போனோன்னா சாம்பலாக போகுது. அது சுடுகாட்டுக்கு போனால் 6 அடி கூட இப்போ யார் வைக்க, உடனே மிஷினில் வை, 2 நிமிஷம் மிஷினில் சாம்பலாக போயிடும், ஒரு குத்து சாம்பல். இதுதான் லாஸ்டோடைய சத்துவம். அதில் கடவுளை ஒருத்தரையும் படைச்சிருக்கான்னு நல்ல காரியம் பண்ணது. ஆனால் உலகத்தில் சொல்லுதான், அதாவது நான் எம்எஸ்சி மேக்ஸு, பிஎட், எம்எட், எம்ஃபில் இன் எஜுகேஷன் 30 வருஷம் டீச்சர். அதனால் சொல்கிறேன், படிக்க போய் அறிவு இருக்கவே சொல்கிறேன். உலகத்தில் சாப்பிட்டாலும் நோய், டென்ஷன் ஆனாலும் நோய், முக்கியமான நோய் இந்த குடியினால் பிரிசறனால. இது மினிஸ்டருக்கு தெரியும். இப்போ எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சாங்க, ரொம்ப நன்றி. எனக்கு சின்ன பையன்லேருந்து பெரிய காலேஜ் வரைக்கும் எனக்கு மூளையை கொடுத்த டீச்சர்ஸ்க்கு ஒரு சல்யூட். பாதி வரைக்கும் இறந்துட்டாங்க. அவங்க ஆத்மா என்றைக்குமே எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். இப்படி நல்ல காரியங்கள் செய்யவங்கள தானே நம்ம நினைக்கோம், கெட்ட காரியங்கள் செய்யவங்கள யார் நினைக்கும்.
மினிஸ்டர் வந்து அமெரிக்கா, ஜெர்மனி அதிலலாம் படித்தவங்க தான் மினிஸ்டர், ரொம்ப படித்தவங்க இருப்பாங்க. எம்எஸ்சி, எம்ஃபில் இதாக புரிஞ்சு படித்தவங்கள தான் வைக்கணும். அவங்களால தான் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும். பாட்டு சூப்பராக பிடிக்கும். காலமே காலை எழுந்து கடவுளை தூதி அந்த கால தாமதமன்று மனமே அப்படின்னு ஏசப்பா எல்லா சாமியும் கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டு நல்லது செய்யுங்கன்னு சொல்லுது. கெட்டது செய்தால் யார் செய்தாங்களோ தூண்டி விடுதாங்களோ அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேரும். உலகத்தில் ஒன்றும் கொண்டல. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், பெரிய கோடீஸ்வரர், நான் விட்டுட்டு போயிட்டார். 12 ஏக்கர் தோட்டம் வச்சார். கரைச்சி மாவன் அந்த சாம்பலை கூட தோட்டத்தில் விடலாம். மாவன் சாரி ஆட்டலாண்ட சரவணகன்னு அதை தோட்டம்னா உயிர் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வருவார். எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்குது, எனக்கு சொன்னால் அழுக வந்துடும். 2 ஏக்கர் கொடான கொடி சொத்து சொகம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டார். அதில் பழையச்சார் சவையில் அவ்வளோ பாசம் இருந்து வெவ்வேறு எல்லாம் அந்த அடுத்தது திங்கி அதில் வந்து டேடி சார் காண்டாய்டு. 12 acre after death his body would be burned the river side. It was run by water. It doesn't keep it in the garden. அந்த தோட்டத்தில் உயிரை விடுவார். உடச்சி ஜீவித்து வருவார். கடைசியில் அந்த 6 அடி நிலம் கூட இல்லாமல் போச்சு அந்த தோட்டத்தில். இப்படி கரைச்சி விட்டான் அட்லாண்டா சாரியாக. இதுதான் உலக வாழ்க்கை, ஒன்றும் கிடையாது போகையில். இந்த ஆஷு தன் சாம்பலை வச்சாலும் கூட ஒரு சின்னதாக கட்டியிருந்தாலும் கூட ஒரு விளக்கு வச்சு பொறுத்தாலும் அது கூட இல்லை. பணம் 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 பணம். ஏன்னா தோட்டத்தில் வச்சா விற்க முடியாதுல்ல. விற்க கடன் இன்சூரன்ஸ் தோட்டத்தில் வச்சா விற்க முடியாது. இதுதான் இருக்குது உலகத்தில். ஒன்றுமே கொண்டு வர இன்றைக்கி இருக்கார், நாளை இல்லை. இன்றைக்கி முடிச்சுட்டு நாளை if you open then you can't say that we are staying or not. Anything happen, either it is a natural disaster, man-made disaster came, accident, so many people were died. You must have seen the paper. So nothing is remain. And so you have to see paper, nothing is remain. So you have to see that. Okay. So what are the things that you are doing? The good thing that only come. The things are bad that also will come. You will get and you will go to hell or heaven according. அதாவது வாழ்க்கையில் வந்து ஒன்றும் கொண்டு வர்றது கிடையாது, ஒன்றும் கொண்டு வர கிடையாது. என்ன புண்ணிய பாவங்கள் செய்தோமோ அதான் வரும். சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ் போடுறதா இப்போ இருக்கா? இல்லை. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம தண்ணி குடிக்காது இருக்காது, ரீசஸாக போயிடுது. நம்ம மட்டன் சிக்கன் என்னென்ன தின்னு நிற்கிதா? நிற்காது. அது வந்து டாய்லெட்டில் போயிடுது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கோம், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஓடுதோம். பணம் சேரு, இதுதான் அவுட்புட்டு. மனுஷ வாழ்க்கை இருந்துக்க ஏதோ சோத்தை திங்கணும். சோறு மட்டும் திங்கல, பிடியை குடிக்கணும், சிரட்டை குடிக்கணும், குடிக்கணும். அதுக்கு பணம் சேரணும். பணம் இல்லைன்னா அடுத்த வீட்டில் போய் கதவை திறந்து உடச்சி பணத்தை எடுத்து என்னத்தையாவது உனக்கு வாயில் போடணும். பிடி சிரட்டு குடிக்கும். உலகத்தில் 180 பேர் குடிக்கும். ஸ்டாலி வகலை அமெரிக்கா, ஜெர்மனிலாம் ரொம்ப படித்தவங்க தான் வேலை பார்ப்பாங்க. நம்ம நாட்டில் தான் படிக்காதவே வேலை பார்க்கும். வெளிநாட்டில் பூரா படித்தவன் தான் இருக்கான். படித்தவன்னா கொஞ்சம் யோசிப்பேன்னா வனஜா ஏன் அப்படி சொல்லுது? எம்எஸ்சி மேக்ஸ், பிஎட், எம்எட், எம்ஃபில்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா படிக்க வச்சதுனால யோசித்து திங்க் பண்ணி சொல்லுவேன். படித்தவன் இன்றைக்கி யோசிப்பான். இந்த ஆல்கஹால்லாம் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு தானே பெர்மிஷன் கொடுக்கு. அந்த ஆல்கஹாலில் எவ்வளோ இது இருக்குது திரும்ப மோசம் சொல்லுவாங்க. வயிறு பச்சா சிறுகுடல் பெருகுடலை திங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிறுகுடல் பெருகுடலை திங்கின்ட்டு. அப்போ அந்த சிறுகுடல் பெருகுடலை திங்கி தான் பசி. அது ஒரு பூச்சி கடவுளை படைச்சிருக்கான் வயிறு பசி. அது டென்ஷன் ஏதாவது அப்படி டென்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வயிறு பசி போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால சிறுகுடல் பெருகுடல் திங்கி அப்படிங்கிறது போயிடும். பசி போயிடும், அந்த புளி செத்துடும். பேச விட மாட்டேங்குது, சளி அடிச்சு. ஒரு இதில் ஒரு ஜோக்கு சொல்லுவான். எப்பா வேறு நான் வந்து எது குடிக்கணும் தெரியுமா? குடித்தா என் வயிற்றில் இருக்க புழு செத்துரும், அதுக்கு தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஜோக்கு.
மனுஷன் சாப்பிட்டா நோய், டென்ஷனில் நோய். மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரு நோய் நொடி தான் இருக்குது. சாப்பிட்டா நோய், அது நோய், இது நோய், இது நோய். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளை படைத்தா நம்ம கயிறு நம்ம உயிர் கயிறு கடவுள் கையில் இருக்குது. நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் அது கெட்டது கிடையாது. அடுத்தவங்க களவாங்க மட்டும் களவாங்கலை. களவை தூண்டுதவனுக்கும் பாவம் உண்டு. கொலை செய்தவன் மட்டும் இல்லை, கொலை தூண்டுதவனுக்கும் பாவம் உண்டு. அடுத்தவளை கற்பழிக்க மட்டும் கிடையாது, தூண்டுதவனுக்கும் பாவம் உண்டு. அடுத்தவனை சொல்லாலேயும் செயலாலேயும் வெந்து நொந்து பேசாமல் அவனையும் கடவுளை விட மாட்டான். வச்சு செய்வேன். நீ உலகத்தில் வரையில் போவேல என்ன பாவங்கள் செய்து அதை இருக்குது. எங்கள் அப்பா மேலே ஏழை இப்போ பணக்கார் என்னத்தை கொண்டு போனார், ஒன்றும் கொண்டு போகல. அவர் செய்த பாவ புண்ணியங்கள் தான் வரும். அதை போல் நம்ம வாழ்க்கையில் என்ன பாவம் புண்ணியம் செய்தோமோ அதை வரும். இப்போ குடித்து வயிறு அவிஞ்சு குடல் அவிஞ்சு குடிமகனே ஓதை ஏறி போச்சே, புத்தி மாறி போச்சே, இந்த பூமி எனக்கு சொந்தமாகி போச்சே. ஓதை ஏறி போச்சே, புத்தி மாறி போச்சே, இந்த பூமி எனக்கு சொந்தமாகி போச்சே. ஓதை ஏறி போச்சே, புத்தி மாறி போச்சே, 6 அடி நிலம் கூட எனக்கு இல்லாமல் போச்சே. அப்படிதான். அது ஏறி ஏன் தெரியுமா? 6 ஏறி அப்படி போதையில் அப்படி நடமாடி போனால் என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவோம் ரோட்டில். அப்போ ஆக்சிடெண்ட்டில் செத்து போனோம்னா சுக்கு நூறாக போயிடும். 6 அடி நிலமா தேவை இல்லை. ஒரு அந்தாக்கில் பொட்டணத்தில் போட்டுவாங்க. அந்தாக்கில் ஒரு தீயை கொண்டு ஏறி ஒரு சாம்பல் ஒரு பிடி சாம்பல் கூட இருக்காது. அதான் சுக்கு நூறாக நெருங்கி போச்சு. ஒரு பிடி சாம்பல் எங்கே இருக்கும்? கொஞ்சோண்டு இருக்கும். அதை தெருவிலேயே எரிஞ்சிருவாங்க. இதுதான், அதுக்கு தான் இந்த பாட்டு. குடி எவ்வளோ மோசம் தெரியுமா? அதாவது அமெரிக்கா, ஜெர்மனிலாம் படித்தவங்க தான் இருப்பாங்க. படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே எல்லா இடத்துலையும் குடிக்கும். அது படிக்காத லோ குவாலிட்டினா படித்தவங்க ஹை குவாலிட்டி. எங்கே பாரு பாட்டிலு இப்போ அது சிறுகுடல் பெருகுடல் தின்றும். சிறுகுடல் பெருகுடல் தின்னா தான் பசிக்கும். டென்ஷன் ஆனாலும் ப்ரெஷரு, சுகரு, சாப்பிட்டாலும் நோய், சாப்பிடாட்டாலும் நோய், இப்படி எல்லாம் இருக்குது. இந்த நிலமையில் நம்ம குடித்தோம்னா சிறுகுடல் பெருகுடல் அவியும். சிறுகுடல் அவிஞ்சால் அப்புறம் உடம்புல ஒரு பார்ட்ஸ் போனால் எல்லா பார்ட்ஸும் போயிடும். உங்களுக்கு தெரியும், சுகர் ப்ரெஷர் வந்துச்சுன்னா எல்லா பார்ட்ஸையும் அழிச்சிரும். ஹார்ட் அட்டாக் வந்தாலும் எல்லா பார்ட்ஸும் போயிடும். அதுதான் கண்ட்ரோலு. இப்போ இப்படி இருக்கையில் நம்ம இஷ்டப்படி குடிக்காங்க. அப்போ இஷ்டப்படி குடிச்சு அவிஞ்சிரும். வயிறு குடல் அவிஞ்சிரும். ஆல்கஹால் அதில் ஒரு வேதியியல் பொருள். அது அப்படியே இந்த குடலும் முட்டோண்டு தானே. ஆட்டுக்குடல் பார்த்துருக்கீங்களா? தான் குடல் இருக்கு. அவ்வளோத்தையும் அழித்து அப்படியே வச்சு நம்மளையே அழிச்சிடும். அது தெரியணும். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரிக்கோ, முதல்வருக்கோ தெரியணும். தெரிஞ்சால் தானே நிப்பாட்ட முடியும். வீடி சீரட்டால் பெற சொல்லுது அடுத்த வீடியோவில். எப்போ பாருங்க இது பார்ப்பாங்களோ அந்த ஏரியாவில் பாதி பாட்டில் தான் குடிச்சிட்டு பாட்டில் பிறகுன்னு கொஞ்சம் ஆகும். அதுதான் புண்ணியம். பாட்டில் கவர்மெண்ட்டு சப்ளை பண்ணுறது ஏழைக்கு. அந்த பாட்டில் தூரத்துக்கு போடுறது, அதை விற்று பிழைக்காங்க நிறைய பேர். ஒரு பாட்டில் வச்சு 100 பேர் பிழைக்கும். அதுதான் லாபம். அப்புறம் குடித்த பாட்டில் ஒரு காம்பவுண்டில் குத்தி வச்சுக்கலாம். அதுதான் லாபம். உடச்சி அப்போ வேறு என்ன லாபம் இருக்கும்? ஒன்றும் கிடையாது. குடிக்கார கடையில் போய் பாரு, படித்தவனும் படிக்காதவனும் இந்த பாப்பாங்கள ஏரியாவில் சொல்லுறதையும் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் பாதி பேர் குடிச்சிட்டு கிடக்குது. போல் பொண்டாட்டி எப்படி இருக்க முடியும்? குடிச்சிட்டு பொண்டாட்டி ஏற்றி அப்படியே மலை புண்டா மலை குதி மலை ஒப்பனை மலை உமா புண்டை வெண்டை பறத்தி அப்படியே ஏண்ட வரலன்னா வெண்டை வர ஏண்ட படுக்கலன்னா வெண்டையை படுத்திருக்க கூட்டி விட்டு சம்பாதிப்பேன். இப்படி பேசினா குடிகாரன்ட்டு வேறு கொண்டு குணம் கட்டவனா அப்படி தான் பேசுவோம்.